Hi friends, welcome to RST Healthy Kitchen. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா லஞ்ச் ரெசிபி தான். நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னும் போது நம்ம டக்கு நம்ம செஞ்சு இது சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் நம்ம ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் தனியாகவும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு 5 தக்காளியை நான் இப்போது இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளின்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது பெங்களூர் தக்காளி. நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா பசிஞ்சு வரும். அதுக்குள்ளே ரசம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு செய்கிறதால கோலி உருண்டை சைஸ்க்கும் கம்மியாக நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆட்டும் அது. இப்போ வாங்க நம்ம அது தக்காளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அடுப்பை நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வாசனைக்கு கறி லீவ்ஸும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நம்ம தட்டிக்கோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சமாக கறி லீவ்ஸு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அப்போ சீக்கிரமாக வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம அப்படின்மா ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது ரசம் பார்க்கலாம் வாங்க. ரசம் நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளியில் இருக்க தோலை நான் உரித்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதை நல்லா கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது இப்போது தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி ரெசிபி வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன், என் சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ நம்ம கலந்து வச்ச ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.